சார் இப்போ லேட் மேரேஜஸை பற்றி பேசும்பொழுது இப்போ லேட் மேரேஜஸ் வந்து ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுனால அது நடந்திருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் தேடக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. மேபி அவங்க ஃபோன் காலில் பேசியிருப்பாங்க. ஃபோன் காலில் பேசும்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காது. இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். இதை தாண்டி வேற என்னென்ன காரணங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க ஒரு லேட் மேரேஜ்? அதில் வந்து சில ஆண்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற தங்கை இருக்கும், தம்பி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம லைஃப் செட்டில் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சில ஆண்கள் 40க்கு மேலே திருமணம் பண்ணிக்க வராங்க. அவங்களெல்லாம் நான் உண்மையிலேயே பெருமையாகவும் நினைக்கிறேன். குடும்பத்துக்கோசரம் அவங்க திருமணம் பண்ணிக்காம தங்கைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு, இப்போ கூட எங்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவருக்கு வந்து வயசு 42, அவர் தங்கைக்கு வயசு 39. அந்த அம்மா சார்ட்டர்ட் அக்கௌண்ட். இது வரைக்கும் இன்னும் அந்த அம்மாவுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது. அவர் வந்து தங்கைக்கு திருமணம் மட்டும் தான் பண்ணிக்கோங்கிறாரு. இந்த மாதிரி நிறைய லேட் மேரேஜ். இப்போ லேட் மேரேஜஸ்ல வந்து உண்மையாகவே சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு வந்து ஒரு 40 இல்லை 35க்கு மேல வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்குதா? ஆண்கள் பெண்கள் ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது சார். அவங்க எப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்கன்னா, சரி ரைட், இனிமேல் நம்ம லைஃப் ஏதோ ஒரு விதத்தில் அமைச்சுக்கணும் அப்படின்னு விடோவோ அல்லது டிவோர்ஸ் ஆனதோ எதையோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க.